Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்கிறது வந்து லெஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். இது மாதிரி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதில் ப்ரிப்பேர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் 2000, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 4000, சோல்ட் ஃபர்னிச்சர் 400. இது மாதிரி கொஷின் கொடுத்தாங்க. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜர்னல் லெட்டர்ஸ் போடணும். ஜர்னல் லெட்டர்ஸ் போடாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், வித்தவுட் ஜர்னல் லெட்டர்ஸ் யூ கான். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட், இதெல்லாம் வந்து வில் கால் இட் ஆஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி இருக்காது, இது நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போட முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் கேஷ்னா ஃபர்னிச்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் கம்மிங் இன், ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங் இன் January 1st. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் போடக்கூடாது, ஃபர்னிச்சர் தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பைசா போதும் 4000. ஓகே, நெக்ஸ்ட் January 30 சோல்ட் ஃபர்னிச்சர் நீங்கள் விற்றுட்டீங்க. ஸோ விற்றா நம்மளுக்கு என்ன வரும், காசு வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் வெளியில் போகுது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 400. நம்ம ஃபர்னிச்சர் வச்சு தான் நம்ம ஜர்னல் இது லெஜர் போடணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ லெஜர் என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். Dates, particulars, JF amount, dates, particulars, JF amount. Okay, next question first திரும்ப படிக்கலாம். Furniture in hand, furniture is nothing but an opening balance. நம்மளுக்கு அதுக்கு ஜர்னல் என்ட்ரி இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் இட் இஸ் அன் அசெட். ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட் சொன்னால் இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். இந்த சைடில் ஓப்பனிங் வரும். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது, ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட் January 1st. ஓகே, நம்ம என்ன எழுதுனா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஃபர்னிச்சர் இன் ஹேண்டுன்னு சொன்னால் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2000. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ஜர்னல் என்ட்ரி பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போடுறதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது, டு கேஷ். ஸோ January 1st டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் நம்ம போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் January 30 கேஷ் அக்கௌண்ட் டேட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ பை கேஷ் January 30 பை கேஷ் அக்கௌண்ட் 400. ஓகே, ஸோ டோட்டல் க்ளோஸ் பண்ணாக்கா 6000 வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6000 வருது. 6400 எடுத்துகிட்டா 3600. ஸோ January 31st லாஸ்ட் டேட். பை பேலன்ஸ் கேரிட் டவுன். ஓகே, இந்த கேரிட் டவுன் என்ன ஒரு February 1st ஓப்பனிங் ஆகிடும். February 1st to balance brought down 3600. அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிங் டு ஃபர்னிச்சர். இது மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள், அது மாதிரி சொன்னால் அந்தந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் மட்டும் போட்டுட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே, journalize the நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைஸ் அண்ட் புட் தம் இன் த கேஷ் அக்கௌண்ட். வெறும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். வாட் இஸ் தட் அக்கௌண்ட் கால், கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், we know very well we have to write the journal entries. June 1st commence business with cash. What is the journal entry, cash is coming in. So cash account data to கேபிட்டல் அக்கௌண்ட், பேர் கொடுக்கல அதனால கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். ஸோ எவ்வளோ, 1,10,000. ஓகே, introduce additional capital. So June 10th அதே journal entry.
cash account data. So additional capital meaning என்னது? So he is additional capital எடுத்துறாங்க. To additional capital account 50,000. So next June 28. Withdraw for personal use. Personal use na it is nothing but drawings. So owner personal withdraw பண்ண drawings சொல்லுவாங்க. Drawings account data to cash account 20,000. ஸோ புக்கில் என்ன சொன்னாங்க, வெறும் கேஷ் புக் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஸோ கேஷ் மட்டும் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ கேஷ் புக் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, லெட்ஜரில் கேஷ் அக்கௌண்ட், டேட்ஸ், particulars, JF, amount, dates, particulars, JF, amount. Okay. So first one பார்த்தீங்கன்னா cash account data to capital account. நம்ம பண்ணுறது cash account. ஸோ நம்ம பண்ணுறது வந்து cash account. நான் என்ன பண்ண போகிறேன், கேஷை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தில். கேஷை க்ளோஸ் பண்ண என்ன மீந்து இருக்கு, டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ June 1st to capital account. How much is the capital account? 1,10,000. Okay. Next journal entry cash account data to additional capital. அதே தான் journal entry. So cash க்ளோஸ் பண்ணால் to additional capital. So June 10th to additional capital account எவ்வளோ, 50,000. Next drawings account data to cash account. So cash க்ளோஸ் பண்ண என்ன வருது, drawings. By எதுவுமே இல்லைன்னா by. June 28 by drawings account 20,000. இப்போ நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம், பேலன்சிங் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1,60,000 வருது. 1,60,000 20 எடுத்துகிட்டா எவ்வளோ, 1,60,000 1,20,000 எடுத்துகிட்டா இது ரெண்டுமே பேலன்ஸ் 1,60,000. 1,60,000 1,20,000 எடுத்துட்டாக்கா 1,40,000. ஸோ June 30 by balance carried down closing. How much you get here, 1,40,000. ஜூனுக்கு அப்புறம் என்ன வரும், ஜூலை. அப்படியே ஆப்போசிட் to balance brought down. ஸோ 1,40,000. அவ்வளோதான். இதுமாதிரி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஓன்லி அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் மட்டும்தான் பண்ணது தான் நம்ம பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.